வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக். சாக்லேட் மில்க் ஷேக் எல்லோரும் வீட்டில் பண்ணுவீங்க. ஆனால் கரெக்டான ரேஷு, அந்த பால், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்லேட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஹோட்டலில் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் போகும்போது அந்த சாக்லேட் அந்த மில்க் ஷேக் பண்ணும்போது அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. மேலே அந்த நோரையோட அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்களே. இந்த மாதிரி வீட்டில் பண்ண முடியல சொல்லுவீங்களா? அதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெளிவாக நம்ம சேனல் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சாக்லேட் மில்க் ஷேக் தேவையான பொருட்கள்: பால் 125 ml, சாக்லேட் ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப், வெனிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப், சர்க்கரை அரை டீஸ்பூன், சாக்லேட் சாஸ் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், சாக்லேட் ஃபார் கார்னிஷ். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மில்க் ஷேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பால் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணணும். பால் கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு நீங்கள் இந்த மில்க் ஷேக் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது சாக்லேட் ஐஸ்கிரீம். சாக்லேட் மில்க் ஷேக்னாவே நிறைய பேர் நினைக்கிறாங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும்தான் போட்டு பிளெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் வெனிலா 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டு பிளெண்ட் பண்ணணும். ஏங்கன்னா சாக்லேட் மட்டுமே போட்டு பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வெனிலா ஐஸ்கிரீமை 1 ஸ்கூப் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக யூஸ் பண்ணிருக்கணும். அதுக்கு பிறகு சாக்லேட் சாஸ். இந்த சாக்லேட் சாஸ் எதுக்காகனா கொஞ்சம் அந்த கலர் எடுத்து கொடுக்கும். அந்த டேஸ்ட் ரியலி வந்து அந்த சாக்லேட் சாப்பிட்ற அந்த ஃபீல் வேணும்னு நினச்சின்னா அந்த டைமில் இந்த சாக்லேட் சாஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். சர்க்கரை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். அதிகமான குவான்டிட்டி போட்டுனா கண்டிப்பாக இனிப்பு தன்மை அதிகமாகிடும், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. அதனால தான் அரை டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணும்போது அதிக நேரம் பிளெண்ட் பண்ண வேண்டாம். 30 to 40 செகண்ட் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் சாஸ் கார்னிஷ்காக யூஸ் பண்ணுறோம். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மில்க் ஷேக் இதில் போட்ட பிறகு இதுக்கப்புறம் கார்னிஷ் எப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வெனிலா ஐஸ்கிரீமை நீங்கள் லைட்டாக பால் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணினா நுரை வரும். அந்த நுரையை அப்படியே எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். வீட்டில் பிளெண்டர் இருந்தால் இன்னும் நல்ல நுரை கொஞ்சம் திக்காக வரும். நிறைய பேர் வீட்டில் பிளெண்டர் இருக்காது, அதனால் வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணினா ஓரளவுக்கு கொஞ்சம் நுரை கிடைக்கும். மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு பிடிச்ச மாதிரி கார்னிஷ் நீங்கள் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல கொஞ்சம் சாக்லேட் சாஸ், அதுக்கப்புறம் 10 ரூபா டைரி மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைரி மில்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. அப்புறம் கெட்டியாகும். அதுக்கு பிறகு கிரேட் பண்ணால் தூளாக இந்த மாதிரி சாக்லேட் கிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைகள் கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு அருமையான சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மேலே கார்னிஷ் எப்படி பண்ணுறது ஒரு ஈஸியான ஸ்டைலில் எப்படி சூப்பராக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஹோட்டலில் இப்படி பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணல. வீட்டில் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனல் மூலியமாக சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கு இன்னும் ஒரு டிஷ்ஷை சந்திப்போம். நன்றி, வணக்கம், see you, bye, take care.